வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கு சொல்லிட்டு நம்புறேன் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2.5 kg ஒரு ரோகு மீனை பிடிச்சி அதை உங்களுக்காக என்ன பண்ணேன்னா உங்களுக்காக இல்லை, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா அதை க்ளீன் பண்ணி நானே அதை பீஸ் போட்டு ஸ்லைஸ் போட்டு அழகாக அந்த தோலெல்லாம் சீவிட்டு அதை ஃப்ரை பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா மக்களே, அப்போதான் நான் அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இங்க பாருங்க, அந்த மீன் அழகா கிளீன் பண்றதுக்கான ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நைட்ல தான் கிளீன் பண்ணேன். அதனால சரியா கம்ஃபர்டபுளா கிளீன் பண்ண முடியல. தங்கச்சி லைட் அடிக்க, கேமரா எடுக்க, நான் கட் பண்ணேன். ஒரே இருட்டாக இருந்ததுங்க. அதனால தான் இவ்வளோ அதை ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கத்தியோடைய புடி கழட்டிக்கிச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் வீடியோ எடுத்து போட்டுடணும், எப்படியாச்சும் வெட்டிடணும், க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா மீனை டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் ஸ்லாப்பில் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறாங்க மக்களே. நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கட்டிங் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுற வீடியோ எல்லாமே, க்ளீன் பண்ணுற வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். அது முழுசாக தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அழகாக பீஸ் ஒரு 5 பீஸ் தான் எடுத்தேன். எங்கள் வீட்டில் 5 பேர் தான் இருக்கும். 5 பேர் என்ன பண்ணோம், ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படின்ற 6 பீஸ். எனக்கு மட்டும் எப்பயுமே ஸ்பெஷல், நான் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். ஒரு பீஸ் எனக்கு சேர்த்து 2 பீஸ், ஆளுக்கு ஒரு பீஸ், எனக்கு 5 பீஸ் சொல்லிட்டு ஜிலேபி மீன் சொல்லி நிறைய மீன் பிடிச்ச மக்கள். அது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு எப்பயுமே மீன் க்ளீன் பண்ணுவோம். பெப்பர் எந்த இன்கிரீடியன்ஸ் போறீங்களோ அதை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பரட்டி விடணும். மொத்தமாக போட்டு சில பேர் பரட்டுவாங்க. ஆனால் அதை கட்டி இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமா அதோடைய ஃப்ளேவர் இறங்கும். உப்பு போட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மறுபடியும் அதை பரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சியில என்ன பொடி சொல்லுவாங்க, மல்லிப்பொடி போட்டு ஒரு நல்ல பரட்டு. அதே மாதிரி தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் மட்டன் மசாலா போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லா பரட்டிட்டு அது கூட லெமன் புழிஞ்சு விட்டணும் மக்களே. லெமன் புழிஞ்சு விட்டீங்கன்னா அந்த புளிப்பு, காரம், உப்பு, உவர்ப்பு எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த மீட்ல சூப்பரா அது இறங்கும். ஆனா மெயின் மஞ்சள் தான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான அந்த ஃபிஷ்கான ஒரு டெம்ப்ட் எடுத்து கொடுக்கும். அதனால மஞ்சள் தூள் போட்டு லாஸ்டா தயிரை ஊற்றி அழகா அவர் என்ன பண்ணணும், நல்லா அந்த பக்கம் ஒரு 4 தட்டு, இந்த பக்கம் ஒரு 4 தட்டு ஃபுல்லா அதை ஒரு 1/2 an hour என்ன பண்ணிட்டோம்னா பரட்டி ஊற வச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா ஒரு டைம் நம்ம பார்த்தா அந்த 10 நிமிஷத்துக்கு அதை பரட்டி அதை விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை லாஸ்டா கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியா அந்த முறுமுறுப்பா சொல்லுவாங்களே, மன்னிச்சுங்க. முறுமுறுப்பு வரதுக்காக இந்த கார்ன்ஃபிளவர் போட்டு நல்லா நல்லா மறுபடியும் ஊற வச்சோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு உப்பு போடும்போது, மிளகாத்தூள் போடும்போது, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெட்டீரியல் போடும்போது நீங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பரா இறங்கும். மீனும் நல்லா பாத்தீங்கன்னா அதுல அந்த மீனும் நல்லா அந்த மசாலாவை நல்லா உறிஞ்சிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அழகா அம்மா எடுத்து வைக்கிறாங்க. நான் தான் வீடியோ எடுத்தேன். அம்மா அதை அழகா வச்சுட்டாங்க. அதை வச்சு அழகா என்னன்னா பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் மெயின் டிஷ்லாம் நிறைய இருக்கு. அதை லாஸ்ட்டாக காட்டுற பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் வறுத்து சாப்பிட்டு நீங்களே ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு நீங்களே வறுத்த அனுபவம் இருந்தால் நம்ம கமெண்ட்டில், நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? முடியும் தான் நினைக்கிறேன் மக்களே. உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். கடவுளுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறேன், நம்புகிற மக்களே. ஏன்னா இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல பார்த்தீங்கன்னா அது ரோகு மீன் முன்னாடி நல்ல ஆற்றுல பிடிச்ச மீன்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி அழகாக இப்படி பொன்னிறமாக அப்படியே ரெட் அண்ட் பிளாக் போகும். அப்படியே அந்த அளவில் இருந்தது.
சாப்பிடும்போது சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் தான் 2 பீஸ் சாப்பிட்டேன். அது மெயின் டிஷ்லாம் சப்பாத்தி அண்டு அந்த சப்பாத்திக்கு குருமா செய்வோம்ல, அந்த குருமா, அப்புறம் சாம்பார், தோசை வேறு இருந்தால் தோசைக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு செஞ்சு ஒரு கட்டிட்டோம் மக்களை. கடைசியாக நமக்கு இந்த நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மக்களே. தேங்க்யூ மக்களே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருப்பாராக மக்களே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. டேக் கேர். உங்கள் எல்லாரையும் நான் நேசிக்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். டாடா பாய். Pare.